this photo comparatively better than that which he had taken அப்படின்னு சொல்றாங்க. சோ அவன் எடுத்த போட்டோவை விட இந்த போட்டோ நல்லா இருக்குன்னு நம்ம ஐவி எல்லாம் போய் மேபி டூர் எல்லாம் போயிருந்தா சொல்லுவோம். சரிங்களா, நல்லா போஸ்ட் கொடுத்துருப்போம், அப்ப நல்ல போட்டோவே எடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனிங் பேரலாம் திஸ் போட்டோ அப்படின்னு நமக்கு சிங்குலரா தான் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ சிங்குலரா வந்தனால நான் வாசன் போட்டிருக்கேன், இங்க எந்த தப்பும் இல்லை. ஸோ கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தேன், ஸோ அதை விட பெட்டர் தேன் மேபி இங்க அதான் கம்பேரிட்டிவ் டிகிரி வரனால தேன் போட்டிருக்கோம், இங்க இஆர் போட்டிருக்கோம், கரெக்டா இருக்குன்னு கரெக்டா இருக்கு. சரிங்களா, ஸோ தட்டுக்கு அப்புறம் வச்சு என்ன அது ரெண்டு இது இருக்கு, ஏதாச்சும் ஒன்று தானே வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஸோ எல்லாரும் நினைக்கிறது தான் இது. சரிங்களா, ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஆக்சுவலி எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இங்கதான் தப்பு இருக்கு. என்னது, நீங்களே சொல்லலாம் கம்பேரிட்டிவ்ல இஆர் தான்டா போட்டு வரணும்னு இத்தனை நாளா கிளாஸ்ல சொன்னேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்ங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில பாசிட்டிவ் வேர்டு தான் யூஸ் பண்ணும். அதாவது இங்க குட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணும். சரிங்களா, ஸோ அதாவது திஸ் போட்டோ இஸ் கம்பேரிட்டிவ்லி குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி வரப்ப நீங்க அந்த கம்பேரிட்டிவ்க்கு இங்க குட் யூஸ் பண்ணீங்கன்னா பக்கத்துல அந்த தான் சென்டென்ஸே கூட வராம போயிடும். சரிங்களா, ஸோ ஆக்சுவலி பி சென்டென்ஸ்ல தான் உங்களுக்கு தப்பு இருக்கு. ஸோ சில பேர் நினைக்கலாம் இந்த இடத்துல தட் விச் அப்படின்ட்டு சொல்றீங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நல்லா பாருங்க, இந்த போட்டோவை இது கூட கம்பேர் பண்றாங்க. இஸ் நீங்க கம்பேரிட்டிவ் கூட விட்டுருங்களே பெட்டர் தேன் தட். ஸோ அதாவது இந்த தட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வரல, ஏதோ வேற போட்டோ கூட கம்பேர் பண்றாங்க. சரிங்களா, ஸோ இங்க வந்து இந்த தட்டுங்கிறது நமக்கு வேற ஏதோ ஒரு போட்டோவை மென்ஷன் பண்ணுது. இங்க நம்மளோட விச் தான் என்ன பண்ணுது, ரிலேட்டிவ் ப்ரொனவுனா இருக்கு. இந்த இடத்துல நீங்க தட்டுக்கு மேல போட்டோ வச்சு பாருங்களே, which he had taken. ஸோ அவர் அந்த பையன் எதை எடுத்தாங்களாமா, அந்த போட்டோவை எடுத்தாங்களாம். ஸோ இந்த போட்டோக்கான ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் நமக்கு இங்க இருக்கு. சரிங்களா, ஸோ தட்டுங்கிறது ரிலேட்டிவ் ப்ரொனவுனாவும் வரலாம், ஆனா இந்த இடத்துல போட்டோவை தான் மென்ஷன் பண்ணுது. சரிங்களா, சோ நீங்க சிம்பிளா வச்சுங்க, கம்பேரிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல நீங்க கூட பாசிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணும். சரிங்களா.